ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் எப்படி நம்ம மார்க் பண்ணி ஆரி போடலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும், மார்க்கிங் தெரியும்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு டெய்லர்ஸ்க்கும் ஒவ்வொரு கட்டிங் ஸ்டைல், ஸ்டிச்சிங் ஸ்டைல் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இப்போ தான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஆரி ப்ளவுஸ் மார்க் பண்ண தெரியாதுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் யூஸ்வலாக என்னோடய ப்ளவுஸ்க்கு நான் மார்க் பண்ணி ஆரி போடுவேன். சப்போஸ் கஸ்டமர் என்கிட்ட டைரெக்டாக வேறு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன் வருது அப்படின்னா நான் டெய்லர் சிஸ்டத்தை கொடுத்து மார்க் பண்ணி வாங்கிப்பேன். ஸோ அவங்களும் பிஸியாக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட டிப்ஸ் கேட்டு நானே மார்க் பண்ணி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஆரி போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நான் ஃபோல்டிங் சைடு என்னோடய சைடு இருக்குது, கரக்கட்டு, அதாவது ஓப்பன் சைடு எனக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே சீம்காக ஒரு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோ. நான் கிளாத்தை டபுளாக தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்கணும், அதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி எந்த சைடு ஃப்ரண்ட்டு, எந்த சைடு பேக், அதை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் எந்த சுருக்கமும் இல்லாமல் இது மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கீழே லைனில் கரெக்டாக அந்த ஷேப் இருக்கா, அந்த லைனில் கரெக்டாக அந்த ப்ளவுஸ் செட் ஆகிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக் நமக்கு கொஞ்சம் விரிஞ்சிடக்கூடாது, அதையும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஷோல்டர் அப்புறம் ரொம்ப ஃபால் ஆகிடும், அந்த மாதிரி கூட ஆகும். அதனால் ஷோல்டர் விரியாமல் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்கு, அதாவது பேக் நெக்கோட எங்கே லாஸ்ட்டாக அந்த டெப்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கே எங்கே இருக்கோ அங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி விரிச்சிடாமல் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் பக்கத்தில் ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் அதாவது நமக்கு எண்ட் பண்ணுற இடத்துல ஒரு லைனு, மேலே நமக்கு ஹேண்ட் பக்கத்தில் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்த அளவுகள் தான் நமக்கு மெயினாக தேவைப்படும். ஸோ இந்த கைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது அந்த லைனில் இருக்குது இல்லையா, அதில் உங்கள் ஃபிங்கரை வச்சு அந்த ஃபிங்கர் எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது மெயினாக நமக்கு கட்டிங் டைமில் தேவைப்படும். பட் இப்போ நமக்கு ஆரி போடுறதுக்கு அந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக நம்ம மார்க்கிங் பண்ண தேவையில்லை. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் ஸ்கேலை வச்சு லைன் போட்டுக்கலாம். ஸோ ஸ்கேலே யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அப்போ தான் கரெக்டான லைன்லாம் கரெக்டான ஷேப் நமக்கு கொடுக்கும். ஸோ நம்ம எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நெக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஷோல்டர் உங்களுக்கு 3 இன்ச்சு எப்போது நீங்கள் எந்த அளவுக்கு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கஸ்டமர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அல்லது ப்ளவுஸில் அளவு இருக்கும் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் போட் நெக்லாம் வைக்கிறதா இருந்தால் அந்த ஷோல்டரோட அளவு கொஞ்சம் கம்மியாகும். இப்போ 2.5, 3 அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் போட் நெக் வைக்கிறீங்க அப்படின்னா அதை விட கொஞ்சம் கம்மியாகும். அதாவது 2 அந்த மாதிரி தான் கால்குலேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி கீழே இறக்கமும் 3க்கு வச்சுட்டு நெக்ஸ்ட் அந்த போட் நெக் ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அங்கேருந்து கீழே நீங்கள் வரும்போது நம்ம ஏற்கனவே ஒரு பா மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது ஒரு எல் ஷேப்பில் லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த லைனை விட கொஞ்சம் வெளியே அந்த பாட் நெக் வர மாதிரி இருக்கும். ஸோ அது நான் ஒரு ப்ளவுஸ் கூட போட்டிருப்பேன் நான். ஸோ அதை நான் டெய்லர் சிஸ்டர் கேட்டு பண்ணேன். அந்த டைமில் அவங்க பிஸியாக இருந்தனால அவங்களால மார்க் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ அவங்கக்கிட்ட நான் கேட்டு பண்ணும்போது அவங்களுக்கு எனக்கு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்டர்னுக்கும் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம ஒர்க் பண்ணும்போது நான் கிளியராகவே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் அதாவது ப்ளவுஸ்க்கு சைடில் சீமுக்காகவும் ஒரு 1.5 இன்ச் அல்லது 2 இன்ச் கொடுத்து சைடில் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கு நம்ம யூ ஷேப்னா இந்த மாதிரி நம்ம ஹேண்ட்லேயே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் நிறைய டெய்லர்ஸ் 1.5 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி டெப்த் கொடுப்பாங்க. சப்போஸ் அது பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரோ ஸ்கேல் அல்லது நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கர்வ் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் பார்ட்டோட சைடில் நம்ம ரெடி அளவுக்கு பக்கத்தில் குட்டியாக ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் நம்ம சப்போஸ் பேக் நெக்கில் ஃபுல்லாக டிசைன் பண்ண போகிறீங்கன்னா அது வரைக்கும் நீங்கள் டிசைன் பண்ணாலே போதும். ஸோ ஃபுல்லாக நம்ம அந்த ரெடி அளவு வர வரைக்கும் நம்ம கொடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே நம்ம டிசைன் கொடுத்தா போதும்.
ஸோ இப்போ நம்ம சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வந்து நான் சென்டரை இருக்க மாதிரி தான் நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சென்டரையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல்லா மார்க்கிங்கையும் வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம இதே மார்க்கிங்கை வந்து நம்ம இன்னொரு சைடும் வந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம். அதாவது எப்படி பிரிண்ட் எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த சாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது டெய்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த சாக் தான். யூஸ்வலாக நம்ம ஆரிக்காக வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த இடத்துல வந்து நம்ம இங்கே இப்போ வந்து யூஸ் பண்ணும்போது என்னென்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பிரிண்ட் அதாவது ட்ரேஸ் எடுக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் மார்க்கரே யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ மீன் அந்த சாக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், நான் வந்து ஃபோல்ட் பண்ணிட்டேன். அதாவது இன்னொரு சைடை நம்ம மார்க் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக கரைக்கட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அது வந்து நமக்கு எந்த இடத்துல ஃபோல்ட் பண்ணமோ அந்த இடத்துல கரெக்டாக இருக்கான்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் டேப் பண்ணணும். டேப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே நம்ம டார்க்காக வரைஞ்சிருக்க அந்த சாக்கோட சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இன்னும் மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் டேப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இங்கே நமக்கு மார்க்கிங் தெரியுது, நம்ம உள்ளே வந்து மார்க் பண்ணுறது நம்ம வெளியில் தெரியுது இல்லையா. ஸோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நல்லா டேப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாக்கோட பார்ட்டிகல்ஸ்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியல, பட் எனக்கு நேரில் பார்க்குறதுக்கு அந்த மார்க்கிங் நல்லாவே தெரியுது. ஸோ பாருங்கள், நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் சரியாக வரலை அப்படின்னா மறுபடி வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த சாக் வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து டார்க் பண்ணணும். ஸோ இந்த மெத்தட் வந்து ஒரு மெத்தட், ஈஸியான மெத்தட், நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட். நானும் வந்து ஆரி கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கும் வந்து அங்கே சொல்லிக் கொடுத்த சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்த மெத்தடும் இது தான். பட் அம்மா வந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, டெய்லர் சிஸ்டர் வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இன்னொரு மெத்தடில் என்னென்னா ஒரு சைடில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, இன்னொரு சைடு மார்க் பண்ணுறதுக்கு கீழே கார்பன் பேப்பர் வச்சு நம்ம மார்க் பண்ணலாம். ஸோ அது இன்னொரு மெத்தட். உங்களுக்கு அந்த மெத்தடும் வேணும்னா கேளுங்க. நான் வந்து கண்டிப்பாக இன்னொரு ப்ளவுஸ் டிசைன் போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு சைடில் இருக்கிற மார்க்கிங் எல்லாம் எனக்கு கிடச்சிருச்சு. இன்னொரு சைடுக்கும் நான் வந்து இதே மாதிரி டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராகவே வந்து தெரியுது, ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது எனக்கு தெரியுது. வீடியோவில் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எனக்கு அந்தளவுக்கு வந்து தெரியல, பட் எனக்கு நான் மார்க் பண்ணுறது எனக்கு கிளியராகவே தெரியுது. ஸோ மார்க் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேப் வச்சு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து டபுள் செக் பண்ணிக்கலாம் தாராளமாக. நீங்கள் வந்து கஸ்டமருக்கு போட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து யூஸ்வலாக நீங்கள் வந்து ப்ளவுஸ் வந்து நமக்காக டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு மார்க்கிங் கிளியராகவே தெரிஞ்சிடும். நெக்னால் இந்த மாதிரி 9க்கு இருக்கும், ஹேண்டுனா இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த அளவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஈஸியாகவே இருக்கும். சப்போஸ் கஸ்டமருக்கு போடும்போது கண்டிப்பாக பயம் இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ரெடி அளவு வந்து சைடில் இருக்குது. ஸோ அதுக்கும் 1/4 இன்ச்சுக்கு உள்ளே வந்து நான் கொடுத்துருக்குது. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து பேக் நெக் ஃபுல்லாக டிசைன் வருது அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்குள்ளே வந்து போட்டால் போதும். கரெக்டாக ரெடி அளவில் நம்ம போட வேண்டாம். ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளே நம்ம போட்டாலே போதும். ஏன்னா வந்து நமக்கு ஸ்டிச்சிங்க்கெலாம் கொஞ்சம் வரும்போது உங்களுக்கு கரெக்டாகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நெக்கும் வந்து உங்களுக்கு டெப்த்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லென்த்தை பார்த்துக்கோங்க. எல்லாமே கரெக்டாக லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கூட ப்ராப்ளம் இல்லை. பட் 2-3 பாயிண்ட் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் நெக் வந்து பெருசாகிறது அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து மறுபடியும் நீங்கள் ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணனாலும் இன்னும் கொஞ்சம் வந்து டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் இல்லையா, அதனால் டபுள் செக் ட்ரிபிள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பேக் நெக்கில் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல டாட் வரும் அதை இன்னும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபுல்லாக டிசைன் பண்ணும்போது தான் நமக்கு இந்த மார்க்கிங், அதாவது இந்த டாட் மார்க்கிங் வந்து தேவைப்படும். பட் நீங்கள் நெக் மட்டும் தான் போடுறீங்க, புட்டாஸ் அங்கங்கே போடும்போது உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து இது வந்து அடிப்படும். இப்போ நம்ம ப்ராப்பராக பேக் நெக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த சைடு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஹேண்ட் வந்து மார்க் பண்ணலாம். கரெக்டாக நம்ம எங்கே வந்து நெக் மார்க் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து ஹேண்ட் மார்க் பண்ண போகிறோம். இது வந்து பிளைனாக இருக்குது, சில்க் காட்டன். சப்போஸ் உங்களுக்கு பார்டர்லாம் இருந்துச்சு அப்படின்னா கைக்கு உங்களுக்கு பார்டர் வேணும்னா எந்த சைடு கைக்கு பார்டர் வருது, எந்த சைடு வந்து நெக் வருது, கஸ்டமர் எப்படி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஃபோல்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நானும் ஒர்க் பண்ணும்போதும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன்.
இப்போ வந்து நான் 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஃபோல்டிங் என்னோடய சைட் தான் இருக்குது. கரெக்டாக வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, அதாவது ஓப்பன் சைடு வந்து எனக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் 4ஆக மடித்தும் நீங்கள் வந்து நெக்குக்கு வந்து டிசைன் பண்ணலாம், 2ஆக ஃபோல்ட் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நான் இப்போ 4ஆக மடிச்சுட்டு நான் 2ஆக வந்து எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ 4ஆக நான் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கரெக்டாக வந்து எந்த சுருக்கமும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து நீட் பண்ணிக்கோங்க. நீட் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ஸ்கேல் வச்சு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து சீமுக்காக விட்டுடலாம். ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வந்து லைன் போட்டுக்கோங்க. ஸோ அங்கேருந்து நம்ம வந்து நெக் வந்து ஹேண்டு வந்து பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹேண்டு. இது வந்து எல்போ ஸ்லீவ் அதனால் வந்து இந்த அளவுக்கு லென்த் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் நான் எங்கெல்லாம் மார்க் பண்ணுறேன்னு. ஸோ கீழே வந்து எந்த இடத்துல ரெடி அளவு வருதுன்னு நான் மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு ஷோல்டரில் ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் பக்கத்துலேயும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி டாட்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நான் மார்க் பண்ணுறது வந்து ஃப்ரெண்டோட ஹேண்டு, அதாவது நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷனில் வரக்கூடிய ஹேண்டு. ஸோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் வரக்கூடிய ஹேண்டு எப்போவுமே கொஞ்சம் வந்து டெப்த் ஜாஸ்தியாக இருக்கும் பேக் ஹேண்டோட செக் பண்ணி பார்க்கும்போது. அதனால நீங்கள் இந்த மாதிரி நாம் நெக்குக்கு வந்து பண்ணுவோம் இல்லையா, அதாவது நெக் மார்க் பண்ணும்போது நம்ம ஆர்ம் ஹோல் வரும்போது நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நம்மளுடைய ஃபிங்கரை வச்சுட்டு அந்த இம்ப்ரெஷன் வர இடத்துலலாம் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி விட்டுடுங்க. டாட்டாக மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துடலாம் பாருங்கள். இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷனால் கொஞ்சம் வந்து டெப்த் இந்த மாதிரி இருக்கும். ஃப்ரண்டும் பேக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது வந்து டெய்லர்ஸ்க்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதா இருந்தால் தான் இதெல்லாம் நம்ம ரொம்ப வந்து கால்குலேட் பண்ணணும். அதுவும் நம்ம ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி பண்ணுறோம், ப்ரைடல் ப்ளவுஸ்லாம் பண்ணுறதா இருந்ததுன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக நம்ம டிசைனையே வந்து கரெக்டாக இது ப்ளவுஸு ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போடணும். ஸோ அது நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிளாகவே பண்ணலாம். இப்போ நான் 4ஆக வந்து ஃபோல்ட் பண்ணேன் இல்லையா, அதை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ 2ஆக தான் ஃபோல்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரைட் சைடில் பண்ணது வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் போர்ஷன் வந்து நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ பேக் ஹேண்ட் போர்ஷன் எப்படி ட்ரா பண்ணுறதுனா, நீங்கள் கீழே சீமுக்கு போட்டிருந்தீங்க இல்லையா ஒரு 2 இன்ச், அதை வந்து இன்னொரு சைடு கொஞ்சம் இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அங்கே எவ்வளோ இருக்குன்னு அப்படின்னா ஒரு 5 இன்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து ஒரு சென்டர் போர்ஷன்லேருந்து 5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஈஸியான மெத்தட் ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இது மாதிரி சென்டர் போர்ஷன் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹேண்டை அப்படி ஒரு சைடில் இருக்கு இல்லையா, அதை அப்படி இந்த சைடு ரிவர்ஸில் வந்து திருப்பி போட்டுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தட் நீங்கள் பண்ணலாம். அல்லது இதே மெத்தடில் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கார்பன் பேப்பர் வந்து அடியில் வச்சுட்டு நம்ம இன்னொரு நெக்குக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அல்லது நீங்கள் ஃபஸ்ட்டு போர்ஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சைஸில் என்னென்ன அளவுகளில் இருக்குது அதே மாதிரி நம்ம ரைட்டுக்கு பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. பட் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினராக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்போ வந்து பேக் ஹேண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். பேக் ஹேண்டை அந்த ஷோல்டர் பொசிஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது, அதாவது ஆர்ம் ஹோல் பொசிஷனில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு விரலை வச்சு அதாவது அந்த இம்ப்ரெஷன் கரெக்டாக தெரிகிற மாதிரி வச்சு நீங்கள் லைன் வந்து போட்டுக்கலாம், கனெக்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் பேக் ஹேண்டுக்குமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள். ஃப்ரண்ட் ஹேண்டோட கொஞ்சம் டெப்த்து வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பேக் ஹேண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கட்டிங் பண்ணும்போது ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஸோ நீங்கள் டிசைன் பண்ணும்போதும் அந்த இடத்துலலாம் கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து நமக்கு கீழே தான், அதாவது ஹேண்டுக்கு கீழே மட்டும் தான் டிசைன் போடுறோம், அங்கங்கே புட்டா தான் போடுறோம் அப்படின்னா நமக்கு இதை வந்து ரொம்ப வந்து கேர் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. கரெக்டாக கீழே மட்டும் நம்ம எந்த அளவுக்கு போடணும்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக ரெடி அளவுக்கு பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு மட்டும் நம்ம வந்து ஆரி வந்து போட்டால் போதும். நம்ம வந்து நான் பேக் நெக் போடும்போது கீழே போர்ஷனில் சொல்லியிருப்பேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் வந்து அந்த அளவுகளில் மட்டும் நீங்கள் வந்து போட்டால் போதும். ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம இன்னொரு சைடும் வந்து பிரிண்ட் எடுக்கலாம் அப்படின்னா, கரெக்டாக அந்த ஃபோல்டிங்கில் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு வந்து ஷேப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டேப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு சைடில் நீங்கள் மார்க் பண்ணாலே போதும், இன்னொரு ஹேண்டுக்கு வந்து நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஷேப் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து டேப் பண்ணி விட்டுடுங்க.
டேப் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கிங் தெரியல அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டே வந்து நல்லா போல்டாக வந்து சாக் வச்சு பண்ணிவிடுங்க. அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இன்னொரு சைட்லேயும் வந்து இதே மாதிரி நீங்கள் டேப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த மார்க்கிங் வந்து ஈஸியாக கிடச்சிரும். இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். பட் நீங்கள் என்ன கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னா ஃபோல்டிங் கரெக்டாக இருக்கா, கரெக்டெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும். நான் வந்து மெயினாக இதில் பார்த்தது வந்து ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் அந்த ஃபோல்டிங்கை வச்சு நான் வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். எனக்கு கரெக்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து அங்கே இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து நான் கேர் பண்ணிக்கல. நான் வந்து அந்த ஃபோல்டிங்கை மட்டும் கேர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்தனால எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஃபோல்டிங்கில் வந்து நமக்கு மார்க்கிங் எடுக்கிறதுக்கு. அதனால நான் அப்படி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போவும் எனக்கு வந்து கரெக்டாக அந்த பார்ட்டிகல்ஸ்லாம் இந்த சைடு வந்துடுச்சு, பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் செக் பண்ணுறதுக்கு அந்த ஹேண்டும் இந்த ஹேண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சென்டர் மார்க்கிங்லேருந்து கீழே சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. டோட்டலாக எனக்கு வந்து 10 வந்து லென்த் இருக்குது. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ஹேண்டும் கரெக்டாக 10 இன்ச்சில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லென்த்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து மார்க் பண்ணி பழகிட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு பயம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் உங்களுக்கு வந்து 2-3 ப்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டெய்லர் சிஸ்டர் பக்கத்துலலாம் இருந்தாங்க, டெய்லர்கிட்ட இருந்து மார்க் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து தெரிய வரும். அப்போ ஈஸியாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இங்கே கரெக்டாக அந்த ஆர்ம் பக்கத்துலேயும் நான் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கிறேன். லென்த்து செக் பண்ணிக்கிறேன். அந்த டெப்த்து வித்து எல்லாம் வந்து நான் செக் பண்ணிக்கிட்டேன். செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பாயிண்ட்டெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து இது என்னோடய ப்ளவுஸ் தான். இது வந்து எல்போ லென்த் இருந்த ஹேண்டாக இருக்கிற ப்ளவுஸு. பட் எனக்கு வந்து இது எல்போ ஹேண்டு வேண்டாம். பட் நான் இருந்தனால உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிட்டேன். இதுவே நீங்கள் குட்டி ஹேண்டாக இருந்தாலும் இதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து 3-4 ஹேண்ட் வந்தாலும் நம்ம ஈஸியாகவே வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுவும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு கொஞ்சம் வந்து பல்ஜாக இருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு துணி பத்தலை அப்படின்னா கரெக்டாக நம்ம வந்து பேக் நெக் எங்கே போட்டிருக்கோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் போடுற மாதிரி இருக்கும். அதாவது பேக் நெக் உள்ளேயே வந்து ஃப்ரண்ட் நெக் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு துணி பத்தலைனா இதில் வந்து எனக்கு துணி தாராளமாகவே இருக்குது. அதனால் வந்து நான் லாஸ்ட்டாக அந்த கரைக்கட்டை இருக்கிற பக்கத்தில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணும்போது கேமரா பொசிஷன் வந்து பாதி வந்து ஹைடாக இருக்குது. நம்ம டிசைன் பண்ணும்போது நான் இதை உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுலேயும் வந்து ஃப்ரண்ட் நெக் நீங்கள் ட்ரா பண்ணும்போது அதாவது கிராஸ் கட்டிங், ஸ்ட்ரைட் கட்டிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி சைடாக வந்து நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு துணியை வந்து இழுத்து பார்க்கும்போது அது நல்லா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்ட்ரைட் கட்டிங்கில் வந்து அந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்காது. ஸோ உங்களுக்கு கிராஸ் கட்டிங்காக ஸ்ட்ரைட் கட்டிங்கான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து ப்ளவுஸை வந்து கிராஸ் கட்டிங்னா கொஞ்சம் சைடாக வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நான் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ஸ்ட்ரைட்டானனால நான் வந்து லாஸ்ட்டாக அந்த கரைக்கட்டை பக்கத்தில் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் வந்து டெப்த்துக்கு லாஸ்ட்டாக அந்த எண்ட் பாயிண்ட்டு, நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கான பாயிண்ட்டு மட்டுமே நமக்கு போதும். ஏன்னா வந்து நம்ம அந்த ஷோல்டர் ஃபுல்லாக டிசைன் பண்ணுறதா இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு 1-2 புட்டா மட்டும் வச்சுட்டு அந்த நெக்லைனை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும். அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கு கீழே நீங்கள் டெப்த்து பக்கத்தில் வரும்போது நீங்கள் கரெக்டான அளவு, அதாவது ஹூக் பார்ட்டில் வந்து நீங்கள் டிசைன் போடாமல் 1 இன்ச்சுக்கு உள்ளே வந்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நான் டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக நான் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த ஹேண்டு வந்து எனக்கு எல்போ ஸ்லீவ் வேண்டாம். எனக்கு வந்து 3/4 தான் வேணும். அதனால் வந்து 3/4 அளவுக்கான அளவு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளவுஸ் இருக்குது பட் வந்து வேறு அளவுகளில் கேட்குறாங்கன்னா நீங்கள் சைஸ் வந்து தெரிஞ்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணலாம். நான் வந்து இன்னொரு ப்ளவுஸ்லேயே வந்து மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சேம் சைஸ் தான். இதுவும் வந்து என்னோடய ப்ளவுஸ் தான். ஸோ அதனால் வந்து சைஸஸில் வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ எல்போ லென்த்துக்கு வந்து நம்ம கீழே வந்து அந்த வித்து வந்து கொஞ்சம் கம்மியாக வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு 3/4 தான் வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த லென்த்தில் வேணும்னு பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வேறு எந்த சேஞ்சஸுமே வரலை. லென்த் மட்டும் தான் நான் வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு துணி இருக்கும்போது நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து கீழே போட்டோம் இல்லையா, ஒரு 2 இன்ச்சுக்கு சீம் அலவன்ஸ் எடுத்து போட்டோம் இல்லையா, அதில் இருந்தே நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சு காமிச்சிருக்கேன். ஸோ நம்ம இன்னும் வந்து கம்மிங் வீடியோஸில் நிறைய ப்ளவுஸ் மார்க் பண்ணும்போதும் சரி, நிறைய டிசைன் நிறைய பேட்டர்ன்ஸ் தெரிஞ்சுக்கும் போதும் நான் உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன்.
முன்னாடி நம்ம கிளாஸஸ் வந்து இருக்கிறதுனால நான் வந்து நிறைய ப்ளவுசஸ் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறது இல்லை. பட் இனியும் வந்து நம்ம பேசிக் கிளாஸஸ் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ணுற ப்ளவுசஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இதில் நம்ம போட்ட அளவில் எதுவுமே டிஃப்ரென்ஸ் இல்லை. நான் லென்த்தை மட்டும் தான் கம்மி பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நமக்கு 3/4 லென்த்துனா நமக்கு வந்து கை பக்கத்தில் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்ஜாக இருக்கும். இதே நம்ம எல்போ ஸ்லீவ்னால் கொஞ்சம் வந்து குட்டியாக வரும். அதாவது லாஸ்ட்டு எண்ட் பார்ட்டில் நான் சொல்கிறேன், அதாவது முடிகிற இடத்துல சொல்கிறேன் நான். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பெரிய ஹேண்டு கொடுத்து குட்டி சைஸில் எனக்கு போதும் அப்படின்னு கேட்டாலும் சரி, நீங்கள் குட்டி ஹேண்டு கொடுத்து எனக்கு பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டாலும் கூட நீங்கள் லென்த்தை மட்டும் கேட்டு நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிகினருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புரியலைன்னா மறக்காமல் எனக்கு டவுட்டில் வந்து நீங்கள் கேளுங்க. உங்கள் டவுட்டை வந்து கேளுங்க கமெண்ட்டில். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.